பாருங்கள், என்னோடய கார்டனில் பசலிக்கீரை ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு. பொட்டில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஸ்மூதி பண்ணலான்னு ஒரு ஆசை வந்தது. ஸோ இது மட்டும் இல்லை, இங்கே இன்னும் கீரை வகைகள் நிறைய விளைஞ்சிருக்கு இந்த கார்டனில். இங்கே பாருங்கள், இது முளைக்கீரை. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வளர்ந்து வருது. இது ஸ்ப்ரிங் டைம் ஆரம்பம். ஸோ இந்த முளைக்கீரையும் கொஞ்சம் அதில் நாங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு அதுக்குள்ள இன்னும் சில பொருட்கள் நாங்கள் சேர்க்கணும். பாருங்கள், மின்ட் லீவ்ஸ் கூட அருமையாக வந்திருக்கு. இதையும் ஸ்மூதியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி கூட நல்லா வளர்ந்து அது பூ அதில் இப்போ காய் வருது. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கொத்தமல்லி நான் எடுத்துக்க போகிறேன் ஸ்மூதி செய்கிறதுக்காக. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் பசலிக்கீரை, முளைக்கீரை, கொத்தமல்லி, புதினா. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக வெட்டி எப்படி ஒரு ஸ்மூதி செய்யலான்னு பார்ப்போம். ஸ்மூதிக்கு நான் உபயோகப்படுத்த போகிற இன்னும் முக்கியமான பொருட்களை பாருங்கள். இது நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் இங்கே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. ஃப்ரோசன் நெல்லிக்காய் உபயோகப்படுத்துகிறேன். இது தேங்காய். ஃப்ரெஷ் தேங்காய் கூட இங்கே அப்பப்போ வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதுவும் இப்போ ஃப்ரோசன் பேக்கெட்ஸில் இங்கே இருக்குது. ஸோ எடுத்து நாங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டா தேவையானப்போ 2-3 துண்டு தேங்காய் எடுத்து நாங்கள் இதில் சேர்க்கலாம். தேங்காய் சில சமயங்களில் உங்களுக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். ஆனால் நெல்லிக்காய் இங்கே நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஓகே, இப்போ பாருங்கள், மின்ட் லீவ்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை நாங்கள் போட்டுக்கலாம். ஜக்கில் முளைக்கீரை, தேங்காய், இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கேன். பாருங்கள், இஞ்சி ஒரு துண்டு எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லியில் பூ, காய் எல்லாமே இருக்குது. நான் எல்லாத்தையும் அப்படியே போட்டுருக்கேன். நெல்லிக்காய். இந்த ஸ்பினச் விதை நான் போடுறப்ப சில சமயம் இதில் பீட்ரூட் விதையும் இருந்திருக்கலாம். ஸோ இது சரியாக பீட்ரூட் இலை மாதிரியே இருக்குது. பட் எனிவே, பீட்ரூட் இலையும் நீங்கள் ஸ்மூதிக்கு உபயோகப்படுத்தலாம். ஓகே, இதுக்கு நீங்கள் குளிர்ந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு ஆற வச்ச தண்ணி நான் பாட்டிலில் வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்மூதி நல்லா அரைப்பட்டுருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த டேஸ்ட் பிடிச்சவங்க இதை இப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு கொஞ்சம் யோகட் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது எப்பவுமே கீரை வகைகள் நாங்கள் சமைக்கும் போது அதில் இருக்கிற சத்துக்கள் நிறைய அந்த ஹீட்டில் இல்லாமல் போகுது. அதாவது ஃபோலேட், அயர்ன், விட்டமின் சி, இது போன்ற சத்துக்கள் அப்படியே குறைஞ்சிடும் அதில். அதை விட இப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கீரை வகைகளை எடுக்க முடியுமாக இருந்தால் அந்த சத்துக்கள் அப்படியே உங்கள் உடம்புக்கு சேரும். இதை நீங்கள் 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் இது செய்கிறது கஷ்டமாக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் செய்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிடுங்க, நாளைக்கும் வச்சு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் வேணாம். இதில் இருக்கிற விட்டமின் சி அநேகமாக இல்லாமல் போயிடும். அதிக அளவு நாள் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகுது. இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே ஏற்றது. வெரி ஹெல்த்தி ட்ரிங்க். இது பிள்ளைகளுக்கு நல்லது. ஈவன் வயதானவர்களுக்கு கூட இது நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ இதில் இருக்கிறது நியூட்ரிஷன்ஸ், நிறைய சத்துக்கள் அடங்கியது. ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாந்தா ஸ்டேபிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.